என்ன படம் பார்க்க போகிறோன்னா டாக் டு மீ 2022 வந்த ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 வந்திருக்கு. படத்தோட ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியமாக இருந்து செத்து போன ஒரு பொண்ணோட கையை வெட்டி அதை வந்து ஒரு சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சிலையில் கை வச்சு டாக் டு மீ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேயை நேராகவே பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வம்பில் மாட்டியிருப்பாங்க. இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. அதிகமாக பேசாமல் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அண்ணங்காரன் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்காரனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. தம்பிக்காரன் சட்டையை போடாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வீடியோ கேமரா ஆன் பண்ணி இவன் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணங்காரன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் வீடியோ கேமராவில் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தம்பிக்காரன் அண்ணங்காரன் நெஞ்சிலேயே குத்திடுவான். குத்திட்டு போகிற வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனை குத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் போடுறாங்க. ஓரமாக ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பா. ஏன் உட்காந்துட்டு இருப்பானா, அவங்க அம்மா இறந்து போய் இன்னையோட 2 வருஷம் ஆச்சுங்க. இந்த பொண்ணோட அம்மா இறந்து போனனால 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்து தங்கிட்டு இருப்பா. ஏன் அவங்க அம்மா இறந்து போனாங்கன்னா அவங்க அம்மா அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்தனால ஓவர் டோஸ் ஆகி இறந்துருப்பாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியா. திடீர்னு பார்த்தீங்கன்னா மியாவுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட தம்பி தான் ஃபோன் பண்ணியிருப்பான். எதுக்காகனா அவனை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக. அந்த பையன் பேர் ரிலேவ். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட சேர்ந்து டிக்டாக் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த மச்சி தம் அடிக்கிறியா அப்படின்னு கேட்பான். கேட்கறதுக்கு ரிலே வந்து சொல்லுவான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் மியா வர டைம் ஆச்சு, இந்த டைமில் தம்மு எல்லாம் வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மியா வந்துருவா. மியா வந்தோன்னா பார்த்தீங்கன்னா தம்மு தூக்கி வீசுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மியாவுக்கு தம்மு தூக்கி வீசுறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மியா சொல்லுவா, நீ தம் அடிக்கிறதுனா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சொன்னோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு கேட்டுட்டு அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியா வந்து சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறா. காருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்காரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும். அந்த கங்காருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிலே கேட்பான். கேட்டதுக்கு மியா சொல்லுவா, நமக்கு பின்னாடி ஒரு கார் வரும், அவங்க ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவாய்ட் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க, ஏன்டி நான் ஃபோன் பண்ணா மட்டும் நீ எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கோட பாய் ஃப்ரெண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, பார்த்தியா உன் பாய் ஃப்ரெண்ட் உடனே நீ ஃபோன் எடுத்துட்டேன், நானாக தான் எடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சோசியல் மீடியாவில் அவங்களோட குரூப்லேருந்து ஒரு வீடியோ போட்டு காமிப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கும். மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த வீடியோவில் இருக்கும். என்ன ட்ரெண்டாக இருக்கும்னா டாக் டு மீ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். அந்த ட்ரெண்டாக இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பார்ட்டி ஒரு நடக்கும். அந்த பார்ட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினையும் கூப்பிடுவாங்க, நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ஒத்துக்குவாங்க வரேன்ட்டு. வெளியே பார்ட்டிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சன்னமாக அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே நைஸாக கிளம்பி 2 பேரும் வெளியே போவாங்க. அவங்க பேரண்ட்டுக்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதில் ஜேக் இருக்காங்க பார்த்தீங்களா, உனக்கு ஒன்றும் 18 வயசு ஆகலை, நீ ஏன் வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போதில் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ போகிற இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுவு பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த பையனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வழியாக பார்ட்டி பண்ண இடத்துக்கு வந்துருவாங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ண இடத்துக்கு வந்தாலும் நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதே இல்லை, ஏதோ வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால சரக்கு எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்டோட பாய் ஃப்ரெண்டு வந்து டேனி அவனு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகுது. இதுக்கு முன்னாடி ஒரு டாக் டு மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த இடத்துல தான் இப்போ பண்ண போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, ஹேலி ஜோஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு ஜோஸ் வந்து சொல்லுவார், யாராவது வாலண்டியர் யாராவது இருக்கீங்களா, யாராவது கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாம் கப்பு சிப்பு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேய் விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இருக்காது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வராங்க. அப்போ ஜோஸ் சொல்லுவார், அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து நம்ம ஹீரோயின் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கட்டி போடுறாங்க. கட்டி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைலையும் 90 செகண்ட் வச்சுக்கோங்க, 90 செகண்டுக்கு மேலே இந்த கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் 90 செகண்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அதுலேருந்து ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா 90 செகண்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீ பேசிட்டு இருக்கிற பேய் வந்து உன்னை எடுத்துக்கும். அதாவது 90 செகண்டுக்கு மேலே ஆகி போச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்து இறந்துருவாங்க. நம்ம ஹீரோயினோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேசிட்டு இருக்க அந்த ஆவி வந்து எடுத்துக்கும். ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. அப்போ வந்து
பார்த்தீங்கன்னா ஹேலி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவா, இந்த கேம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு மெழுகுபத்தி பற்ற வைக்கணும், இந்த கேமை முடிச்ச உடனே மறக்காமல் இந்த மெழுகுபத்தியை நினச்சிடணும். ஹீரோயின் முன்னாடி ஒரு பீங்கான் கையை எடுத்து வச்சு இந்த மாதிரி இந்த கை மேலே கை வச்சு டாக் டு மீன்னு சொல்லு அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டு மீன் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அது மேலே கை வச்சு டாக் டு மீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன நொடியில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பேய் வருது. அந்த பேயை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி பதறிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பதறினதுனால சுற்றி இருக்கவங்கள பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருவாங்க. நம்மளோட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க, என் முன்னாடி ஒரு உட்காந்துருந்தா நான் எங்கே போனேன் அப்படின்னு யார் உட்காந்துட்டு இருந்தா, அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இல்லை என் முன்னாடி ஒரு உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கையை மறுபடியும் வச்சுட்டு உன்னை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு எப்படியே இவங்க வந்து முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தா அப்படியே நிறு வச்சு காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை வச்சு மறுபடியும் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ரெண்டு மேலே போய் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு துடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் போயிடும். அந்த பேய் சும்மா இல்லாமல் எல்லாத்துக்கூடயும் பேசிக்கிட்டே டக்குன்னு வந்து நான் ஜேடோட தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தம்பிக்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறான். என்னன்னா இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பேயை எங்கள் பேய்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் அப்படி பின்னாடி சாய்வா. சாஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் அப்படி டப்புன்னு மூடும். அப்போ அந்த பையன்கிட்ட பேசும்போதுல உன் பின்னாடி ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் வந்து உன்னை ரெண்டா கிழிக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினோட அக்காக்காரிக்கு ரொம்ப கடுப்பாயிருவா. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஹீலியே சொல்லுவாங்க, சரி 90 செகண்ட் ஆகுது, சீக்கிரம் அந்த பீங்கம் கையை சாம் சீக்கிரம் எடு அப்படின்னு சாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையிலேருந்து அந்த பீங்கம் கை வரவே மாட்டேங்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையை ரெண்டையும் பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிருவாங்க. இவங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பண்ணாலும் 90 செகண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பீங்கம் கையை பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னதான் நம்ம ஹீரோயின் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த தம்பியோட அக்காகாரிக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பிரம்ம அடிச்ச மாதிரி இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டு போயிருதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து இந்த மாதிரி உங்க கூட வந்து படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த அக்காகாரி சொல்லுவாங்க, எருமக்கடா வயசாச்சு, நீ வந்து இப்போ எங்க கூட வந்து படுத்து தூங்குற அப்படின்னு சொல்கிறேன், உனக்கு அக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அங்கேருந்து போகிற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயினோட ரூமுக்கு போகிறா. ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போய் கேட்பா, இந்த மாதிரி நான் உங்க கூட படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவா, டே இது உன் வீடுடா, நீ எங்கே வேணா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ 2 பேரும் பெட்டில் படுத்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட ரொம்ப பயந்துட்டியாடா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து கேட்பான், உனக்கு அது எப்படி இருந்தது அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது, அது ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருந்தது, அது மறுபடியும் எனக்கு பண்ணணும்னு தோணுது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு வந்து கேட்பான். கேட்டோடனே ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே இல்லை ஒரு டைம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அதிகமாக வந்து தூக்க மாத்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்காரனை காமிப்பாங்க. அவன் காதோரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருகுன கை வந்து அவனை தடை விடுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலியோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கி பேசிட்டு இருப்பாங்க. விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அவங்க அம்மாவை வெளியே அனுப்பிட்டு அந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனும் அங்கே தான் இருப்பான், தேவையில்லாமல் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையை எப்படி பண்ணுறீங்க, இந்த கை எப்படி கிடச்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, என்னன்னா இந்த மாதிரி இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனோட கை, இந்த கை வந்து ஒரு பிணவரையில் கிடச்சிது, அந்த கையை வெட்டி எடுத்து அதுக்கு மேலே பீங்கானை வந்து மொழி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கையை உடச்சி பார்த்தா உண்மையான ஒரு மனிதனோட கை வந்து அந்த பீங்கான் கைக்குள்ளே இருக்கும். இந்த கேம் யார் விளையாட போகிறான்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு தான் வந்து முதல்ல விளையாட போகிறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்தோட தான் உட்காந்துருப்பான், ஏன்னா முன்னாடி நடந்த சம்பவம்லாம் பார்த்துருப்பான்ல. அதுக்கப்புறம் அந்த பையனை கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு இந்த மாதிரி கையில் வச்சு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அந்த கேமில் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் அவனுக்குள்ளே வருது, அவன் உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த பேய் சாதாரண பேய் கிடையாதுங்க, ஒரு காம பிசாசான பேய்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து செய்கையில காமிச்சிட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேய் கிட்ட வந்துடும். அந்த நாய் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, அந்த பேய் பையுள்ள என்ன பண்ணுச்சுன்னா அந்த நாயை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அதை பார்த்துட்டு எல்லாரும் அருவருப்பா பார்ப்பாங்க. அது இல்லாமல் எல்லாம் பார்த்து சிரிச்சு வீடியோவில் எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டை வந்து இப்படி வீடியோ எடுத்துட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நிப்பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா ஒரு பேய்க்கு அந்த கேம் வந்து விளையாண்டுருப்பாங்க, ஒருத்தரா மாறி
மாதிரி விளையாண்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த தம்பிக்கார பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் அவனும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அப்போ வந்து சொல்லுவான் இந்த மாதிரி நான் விளையாடுறேன் அப்படின்னு. அந்த தம்பிக்காரனோட அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து ஒத்துக்கவே மாட்டா. ஏன்னா அவன் 18 வயசு ஆகல அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 90 செகண்ட்ஸ் வேண்டாம், ஒரு 30 செகண்ட் ஒரு 60 செகண்ட் கூட பண்ணட்டுமே, அவன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னா அக்கா கறி வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே மாட்டா. டக்குன்னு வெளியே போயிருவா. அவ கோச்சுக்கிட்டு வெளியே போனதை பார்த்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அவளை ஆறுதல் பண்ண போயிருவா. அந்த கேப்ல அந்த தம்பிக்காரவை உள்ள மேலே ஏறி உட்காந்து அவனு விளையாட ஆரம்பிச்சிருவா. அது அனுமதிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோயின் தான். அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தம்பிக்கார பையனுக்கு ஒரு பேய் வந்துரும். அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி வித்தியாசமா வந்து ஒரு மாதிரி கொடூரமான ஒரு பேய்னு சொல்லலாம். அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பேய் பேசும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்குப்பா இறந்து போன அவங்க அம்மா தான் அந்த பையனோட உடம்புக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அப்படி பேசிட்டு இருப்பா. செகண்ட்ஸ் வேற அதிகமாயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசிட்டு இருப்பா. மத்தவங்க ஆஃப் பண்ண போகும்போது ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, இது எங்க அம்மா, இந்த அம்மாட்ட நான் பேசணும், ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. 90 செகண்ட்ஸ்க்கு மேலேயே ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து அந்த தன்னைத்தானே, அதாவது அந்த உடம்பு இருக்கும் பாத்தீங்களா, தம்பியோட உடம்பு, தம்பிக்கார பையனோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பிச்சு போட்டு ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிரும். தூக்கி போட்டு அடிச்சு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகி போயிடும். உடம்பு ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் பக்கி புள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புலயே தங்கிரும். ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த பையனை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆனது காரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஏன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அக்காவோட அனுமதியே இல்லாம அந்த பையனை கேம் விளையாட வச்சு இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு உண்டாக்கி இருக்காங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க, போய் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. பையன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு இருக்கும் போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயோட சேட்டை தாங்க முடியாது. மறுபடியும் அவனை காயப்படுத்திட்டே இருக்கும். அம்மாக்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து இங்க இருந்து நீ போறியா இல்லையா, இல்லன்னா போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா வரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து இப்படி வராங்க. முதல்ல பக்கத்து வீட்டுல ஒரு வயசான ஐயா வந்து முடியாம இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கவருக்கு அதை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பார்த்துட்டு இருக்கும் போல அவங்க பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவோட பேய் உருவம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உருவம் அப்படியே அங்க இருந்து போகுது. போற உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் துரத்திட்டு போவாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஒரு பாத்ரூம்குள்ள அந்த பேய் போய் அடைச்சுக்கும். போய் அடைச்சிட்டு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயினும் பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்ல போய் அந்த கேபினை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப குழம்பி போய் அப்படியே வந்து அழுது இருப்பா. அப்படியே வெளியே வருவா. வெளியே வந்தோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுட்டு இருக்கும் போதுல ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்கன்னா, அப்படியே வெளியே வரான். வந்து அழுது பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு கார்ல கூப்பிட்டு போய் இப்ப நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விசாரிப்பா. ஏன் சொல்லுங்க, ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படினால விசாரிக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க போலீஸோட கண்ணில் படாம என்னோட கசினோட வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் இந்த மாதிரி ஏன் அங்க போய் இருக்கிற, என் வீட்லயே வந்து இரு அப்படின்னு சொல்லுவா. அந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பீங்கங்கை அவங்க கிட்ட தான் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னோட அம்மா வந்து உண்மையாலுமே அவங்க அம்மா தான் வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்க அம்மா தான் இருக்கும், அது நான் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஐயோ சாமி என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேனி வந்து அங்கிருந்து பிரேக் பண்றான். அப்படியே ரொமான்ஸ் அப்படியே வருது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டேனி அப்படியே பிரேக் விட்டு அங்கிருந்து நல்லா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா ஒரே பெட்ல தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டேனி தூங்கிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே வராம அவங்க அம்மாவோட பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு கனவு வரும் நம்ம ஹீரோயினுக்கு. கனவுல அப்படி என்ன வருதுன்னா அவங்க அம்மா இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான தருணங்கள்லாம் வருது. அவரோட கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு போற மாதிரியான ஒரு இது வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கூட படுத்திருக்கான் பாத்தீங்களா, அவனோட காலை வந்து கடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. நம்ம டேனி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயின் தான் அந்த பேய்க்கு பதிலாக நம்ம டேனியோட காலை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கிறது. தெரிஞ்ச உடனே நம்ம டேனி வந்து அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து உடனே இந்த மாதிரி நடக்குது, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து பயந்து கிளம்புறான். என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயின் தெரியல. முழிப்பிலிருந்து எந்திரிக்கிறாங்க. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கால் கிட்ட இருக்காங்க. பார்த்து காலை கடிச்சிட்டு இருக்கிறது அவங்க தான் தெரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்து டேனியும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆதரவு சொல்லாம அங்கிருந்து கிளம்புறான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால யாரா இருந்தாலும் அங்கிருந்து ஓட தான் பார்ப்பாங்க. நம்ம கூடவே தூங்கிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம காலை கடிக்கும் போல யாருக்கு எப்படிதான் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பீங்காங்கையை எடுத்து ஒரு விளக்கு பத்த வச்சு பாத்தீங்கன்னா உன்னை ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேயை வந்து ஏத்துக்கிறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயை கூட பேசி அவங்க கூடவே வந்து படுத்து நைட்டு அப்படியே முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அந்த பேய் கேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த 2 பக்கிகளையும் கூப்பிட்டு என்னாச்சு, எதனால இந்த கை வந்துச்சு உங்ககிட்ட எப்படின்னு கேட்கும்போது தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கத்தியில ஒருத்தர் குத்துனா பாத்தீங்களா அந்த பையனை பத்தி இந்த உங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தம்பிக்கார பை உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பேயோட ஒன்னா மாட்டிருக்கான் அப்படிங்கறனால நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறையோட இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங் சீன்ல அண்ணங்காரனே குத்துனா பாத்தீங்களா, அந்த குத்திட்டு அவனே குத்து செத்துருப்பான் பாத்தீங்களா, அந்த அண்ணங்காரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும்
உசுரோட தான் இருப்பான். அவனை போய் பார்த்தா தெரியும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போய் பார்க்க போவாங்க. அந்த பையனை பார்க்கும் போல அவன் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். பேசும் போல இப்படி பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தம்பி மாதிரிதான், ஏன் உன் தம்பினா நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எமோஷனலா இது பண்ணி பேச வைப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனோட அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு, அவகிட்ட போய் இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பான். என்னன்னா இந்த மாதிரி உன் தம்பி காப்பாத்தி தான் ஆகணும், இந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கோம், இந்த மாதிரி நீ வந்து உதவி செய்யணும், உன்னோட தம்பி உனக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா அப்படின்னு அவ சொல்லுவா. இந்த மாதிரி விஷயம் பண்ணனால என் தம்பிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, இனி நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் உங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்ப நம்ம ஹீரோயின். என்னன்னா இந்த மாதிரி தம்பி கைகாரன் இருந்து கையை நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த எடுக்கும் போதுல யாராவது விளக்கு அணைச்சிங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஆயிருது. யாருக்கும் பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அலப்பறம் நடந்திருக்கும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையே மறந்துருப்பாங்க. இதுவே ஒரு காரணமா இருக்கலாம், தம்பிக்கு வந்து இந்த மாதிரி பேயோட இது இருந்துட்டே இருக்கிறனால. இந்த பேய் கிட்ட இருந்து நம்ம தம்பிக்காரனை தப்பிக்க வைக்கணும்னா மறுபடியும் வந்து இந்த கேமை விளையாண்டு நம்ம தம்பிக்காரனை விடுவிக்கணும் வழக்கு அணைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா. இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவா. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்ற அப்படின்னு நினைச்சு தம்பிக்காரன் பையன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டக்குன்னு வந்து அவன் கையில வந்து இந்த பீங்கம் கையை வச்சிருவாங்க. வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவனோட கையோட ஒன்னா வச்சிருப்பா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் வந்து சின்ன பொண்ணோட பேய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வரும். அவகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கேட்பா, இந்த மாதிரி இந்த பையனை பாத்திருக்கேன் அப்படின்னு. நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பேய் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போகும். ஒரு டைமென்ஷனுக்கு போன நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த தம்பிக்காரனை பாக்குறா. அங்க பாக்குற அந்த தம்பியை வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேய்கள் வந்து பாத்தீங்கன்னா அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கும். இவ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த தம்பிக்காரனோட அக்கா இருப்பா பாத்தீங்களா, அவ வந்து டக்குன்னு அந்த கையை புடுங்கினோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டக்கு நிகழ்காலத்துக்கு வந்துருவா. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுவா, ரொம்ப கதறுவா. என்னாச்சு என் தம்பிக்கு, நீ என் தம்பியை பாத்தி அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ சொல்லுவா, எல்லா பேயும் அவனோட விடவே மாட்டேங்குது, ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்காவன அப்படின்னு சொல்லணும்னு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த கையை வந்து ஒரு எத்துடுவா. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட சொந்த வீட்டுக்கே போறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அவங்களோட அப்பா இருப்பாரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிமா உங்ககிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது, ஆனா உங்க அம்மாவை பத்தி ஒண்ணு மட்டும் நான் மறைச்சிருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்பங்காரன் சொல்லுவான், இந்த மாதிரி உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா உனக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கா, உனக்கும் எனக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்து படிச்சு காமிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அந்த லெட்டர் என்ன போட்டிருக்குன்னா, இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்க முன்னாடி இதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல வந்து ரைட்டிங் எழுதியிருக்குது. அது வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்கிறா. இல்லப்பா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு, இந்த மாதிரி எங்க அம்மா தற்கொலை பண்ணி தான் இறந்திருக்கா அப்படின்னு டக்குன்னு வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சோட ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட உருவம் வரும். அந்த உருவம் என்ன சொல்லுனா, இந்த மாதிரி உங்க அப்பாவை நம்பாத, இந்த மாதிரி எனக்கு கொன்னதே வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய நம்மளோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட உருவம் தெரியுது. ஹீரோயின் கிட்ட இந்த உருவம் சொல்லுது, இந்த மாதிரி வெளியே இருக்கான் பாத்தியா, அவன் வந்து உன் அப்பனே கிடையாது, அவன் ஒரு பேய், அவனை நீ கொன்று அப்படின்னு சொல்லி சொல்லும். சொன்ன உடனே வந்து கூட பேசிட்டு இருக்கும் போல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கதவு வந்து ஓங்கி அடிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஓங்கி அடிக்கிறது வந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரூமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இருப்பாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனை வந்து அந்த ஹீரோயின் வந்து பத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணுவா. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவா இருக்காது, அதோட பேயா இருக்கும், அப்பாவோட உருவத்துல வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மகன் வந்து துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெளியே இருக்கிற உண்மையான அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவளை காப்பாத்த வருவாரு. வந்தவொடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அது பேய்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை வச்சு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தாம்பட்டிலேயே நம்ம அப்பாவோட கழுத்தாம்பட்டிலேயே போட்டுருவா. ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே தன்னோட அப்பாங்காரன் வந்து பாத்தீங்கன்னா துடிக்க இறந்து போறான். அப்பனை கொல்றதுக்கு முன்னாடி அந்த பேய் பேசிருக்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி பைய உள்ளே எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லியிருக்கும். பேசாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை கொன்று, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தப்பிப்பான் அதுல இருந்து அப்படின்னு சொல்லிருக்கும். இந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஃப்ரெண்டுக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம தம்பி பையில எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுவா. சொல்றதை நம்பி அவளும் வந்து பாத்தீங்கன்னா அவ வீட்டுக்கு கிளம்பிடுவா. இவளை இங்க வர வச்சுட்டு இவ வந்து பாத்தீங்கன்னா அவளோட தம்பிக்கார இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருவா. எதுக்கு, தம்பிக்காரனு கொல்றதுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா தம்பியோட அம்மா காரிக்கா பாத்தீங்களா, அவ வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுல சொல்ல, இந்த மாதிரி அவளும் எந்திரிச்சு போக பாப்பா. எந்திரிச்சு போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா காரி இருமா கூட நான் நிறைய பேசிட்டேன், ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஏன் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கார கொஞ்சம் கியூர் ஆயிட்டு வரான். அங்க இருந்து அவங்க அம்மாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போறவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு போன் பண்ணி எடுக்கிறாங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கூட வந்து பாத்தீங்கன்னா வர சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தம்பிக்கு வந்து ஆபத்து, அவ இது அங்க வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்காரி சொல்றா, ஆமா நம்ம தம்பி கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து கொல்லலான்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேய் அவனை வந்து கொல்லாத, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போரா பேசி ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த டோர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பழைய அந்த கங்காரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கங்காரு வந்து பாத்தீங்கன்னா தவிழ்ந்து போகும். கங்காரு நோக்கி
தம்பிக்காரன் பையவில்லையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போகுது. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனை கொல்ல ரோட்ல இருந்து அந்த தம்பிக்கார பையவில்லை அந்த சேரோட தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன நல்லா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறாங்க, எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கார பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி வந்து கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த தள்ளி விடும் போது வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கார தப்பிச்சிருப்பான், அவன் மேல மோதாம இருக்கணும்னு சொல்லிட்டு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல மோதி இருக்கும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கா காமிக்கிறாங்க, இன்னொரு கை மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைக்குள்ள அடங்கியிருப்பாங்க. எப்படின்னா நம்ம பேய் வந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பேயா இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு காமிப்பாங்க. அதோட அந்த படம் வந்து முடியுதுங்க. தேங்க்யூ.